our today's chief guest. I'm very much delighted to invite Dr. P. Ashok Kumar, MA, MPhil, B.Ed, PhD, the Academic Administrator of Sri Raghavendra Arts and Science College, Chidambaram, who is a man of principle, symbol of honesty, to continue our event by sharing some valuable words with us on the topic, Ulagai Vella Udamam Kalvi. Please, sir. அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் வல்ல இறைவனை நினைத்து என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த என் பெற்றோர்களை மனதில் நிறுத்தி இந்த உலகத்தையே எனக்கு கற்றுக் கொடுத்த என் வணக்கத்திற்குரிய ஆசிரியர்களின் பாதத்தை தொட்டு உங்கள் முன்னால் ஒரு சில நிமிடங்கள் நிற்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஸ்ரீ சண்முகா பள்ளியினுடைய இந்த 32வது ஆண்டு விழாவில் நான் கலந்து கொள்வதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஸ்ரீ சண்முகா ஸ்கூல் is a sign of an excellence. அங்க போட்டிருக்கிற லோகோல இருக்கக்கூடிய எக்ஸலன்ஸ்ங்கிறது வெறும் வார்த்தை அல்ல. இந்த பள்ளிக்கு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் தலைவராக இருந்து இந்த பள்ளியை சிறப்பான முறையில் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற நான் வருவதற்கு பெரிதும் காரணமாக இருந்த என் அன்புக்குரிய மூத்த சகோதரர் மதிப்பிற்குரிய ராஜசேகர் அவர்களை நினைவில் நிறுத்தி வணங்குகின்றேன். 1993ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட இந்த பள்ளி 27 மாணவர்கள் மாணவிகளை கொண்டு துவக்கப்பட்ட இந்த பள்ளி இன்று இமயத்தை தொடுகின்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் 2 நபர்களுடைய சீரான முறையான அர்ப்பணிப்பு, அந்த அர்ப்பணிப்பை அமைதியாக திரைக்கு பின்னால் இருந்து கொண்டு சாதித்துக் கொண்டிருக்கின்ற கரஸ்பாண்டன்ட் திரு R.S. செந்தில்குமார் MA அவர்களையும், சேர்மனாக இருக்கின்ற திருமதி வெண்ணிலா செந்தில்குமார் அவர்களையும் இந்த நேரத்தில் வணங்குகின்றேன். இந்த பள்ளிக்கு சிறப்பான முறையில் ஆக்சிஜனை கொடுத்து கொண்டிருக்கின்ற முதல்வர் அருள் ராஜா அவர்களை அன்புடன் நினைக்கின்றேன். இந்த பள்ளியினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசராக இருந்து கொண்டு அப்பா அம்மா காட்டிய அதே வழியில் அமைதியான முறையில் சிறப்போடு நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்ற என்ஜினியர் சண்முக ராஜ் அவர்களையும் இந்த நேரத்தில் நினைத்து அவர்களுடைய துணைவியார் திருமதி சாய்லதா அவர்களையும் நன்றி கூறி என்னை வரவழைப்பதற்கு ஒரு உந்துகோலாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியினுடைய அட்வைசர் மதிப்பிற்குரிய திரு பாண்டியன் ஐயா அவர்களையும் நிறுத்தி எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பள்ளிக்கு பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் அவர்களை நான் இந்த நேரத்தில் இருகரம் கூப்பி வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம், இந்த பள்ளியை பொறுத்தவரை நான் ஒரு விருந்தினர் என்று சொல்வதை விட இந்த பள்ளியில் இருக்கின்ற ஒன் ஆஃப் த டீச்சர்ஸ், ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் சொல்றதை விட ஒன் ஆஃப் த டீச்சர்ஸ். நான் எனக்கு சரியாக நினைவு இருக்கிறது, 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கல்லூரி ஆண்டு விழாவுக்கு, இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழாவுக்கு நான் வருகை புரிந்த பொழுது நான் சொன்னேன், 2 ஆண்டுகளுக்கு கழித்த பிறகு நான் ஓய்வு பெறுவேன். எத்தனையோ பல்கலைக்கழகங்களில் நான் பேசியிருக்கிறேன், யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸுக்கு கிளாஸ் எடுத்திருக்கிறேன், டெல்லி IAS அகாடமியில நான் வழி நடத்தி நீங்க 96 மாணவர்கள் குரூப் 2 எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் விட சண்முகா பள்ளியில் ஒரு நாள் இந்த மாணவ மாணவிகளுக்கு பாடம் நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று நான் வந்து கேட்டேன். காரணம், சண்முகா ஸ்கூல் என்ற ஒன்று என்னை பொறுத்தவரைக்கும் மட்டுமல்ல, இந்த மாவட்டத்திலேயே பேசப்படுகின்ற ஒரு வார்த்தை.
எப்போதாவது ஒரு முறை டிஸ்டிங்ஷன் வாங்குகின்ற பள்ளியை பார்த்திருக்கிறோம். வருடாவரும் டிஸ்டிங்ஷன் வாங்குகிற ஒரே பள்ளி ஸ்ரீ சண்முகா பள்ளி என்றால் அது பொய்யல்ல. அடுத்ததாக கரஸ்பாண்டன்ட் மேடத்தையும் சாரையும் பிரின்சிபல்டையும் பேசும்போது அண்ணன் சேகரன் ரெட்டி கேட்கிறப்ப சொன்னாங்க, நாங்க டிஸ்டிங்ஷனை பார்க்கறதை விட டிசிப்ளின் அதிகமா பார்க்கிறோம் அப்படின்னாங்க. அந்த டிசிப்ளின் தான் இன்னைக்கு ஒவ்வொரு மாணவருடைய எதிர்காலத்தை திறந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய எல்லாம் சந்திப்பதற்கு இறைவன் எனக்கு இந்த ஒரு அன்பு கட்டளையை உங்கள் முன்னால் நிற்பதற்கு கொடுத்திருக்கிறான் என்றால் அது மிகையல்ல. எனக்கு சென்ற முறை வந்த பொழுது மேடம் வெண்ணிலா மேடம் அவர்கள் சரியாக 18 நிமிடம் கொடுத்தார்கள் பேசுவதற்கு. நான் சொன்னேன், என்னை போன்ற பேராசிரியர்களுக்கு எல்லாம் 1 மணி நேரம் மினிமம் பேசணும். பெல் அடிச்சா போவோம், பெல் அடிச்சா வெளில வருவோம். இல்ல உங்களுக்கு இன்னைக்கு 18 நிமிஷம் தான் அப்படின்னாங்க. ஆனா நான் 17 நிமிஷத்துல முடிச்சிட்டேன். அதை போலவே இப்பவும் எனக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. எப்போதுமே நான் வாழ்க்கையில டைத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பொதுவா சொல்லுவாங்க காலம் பொன் போன்றது, அப்படி இல்லை. என்னை பொறுத்தவரை காலம் பொன் போன்றது கிடையாது. ஒரு ஜுவல் நகை வைரம் காண போயிட்டா திரும்பி வாங்கிடலாம். ஆனா காலம் என்னை பொறுத்தவரை உயிர் போன்றது. அந்த காலத்தை மதித்து நடந்தவர்கள் இந்நாள் வரை யாரும் தோல்வி அடைந்தது கிடையாது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் உங்கள் முன்னால் எனக்கு தெரிந்த பல நிகழ்வுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன். அதாவது 10th முடிச்ச பிறகு மாணவ மாணவிகளுடைய எதிர்காலம் மாற்றப்படுகிறது. இந்த தினமணியில தின மலர்ல இன்றுள்ள ஜெயித்து காட்டுவோம் வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சிக்கு எல்லாம் என்னை அழைப்பார்கள். அப்ப நான் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மாணவர்களை பார்த்து பேசிய பிறகு எனக்கு நிறைய அழைப்புகள் வரும். நீங்க எங்க காலேஜுக்கு வாங்க, எங்க ஸ்கூலுக்கு வாங்க, எங்க பையனுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில் சென்று கொண்டிருக்கின்ற 31 ஆண்டு காலம் கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்று இன்று ஒரு கல்லூரியில் நிர்வாக அலுவலராக அகாடமிக் அட்மினிஸ்ட்ரேட்டராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். நான் இந்த அளவுக்கு உயர்ந்ததற்கு காரணம் 2 பேர். 1 என்னுடைய பெற்றோர்கள், 2 என்னுடைய ஆசிரியர்கள். இவங்க 2 பேரும் தான் என்னுடைய 2 கண்கள். முதல்ல நான் உங்கள் முன்னால் நின்றுட்டு இருக்கேன். ஒரு சில செய்திகள். வாழ்க்கையில நீ 10th பாஸ் பண்ண அடுத்த நாள் உங்க பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள், வகுப்பு தோழர்கள் அத்தனை பேர் கேட்பாங்க, வாட் நெக்ஸ்ட், வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன செய்ய போற அப்படின்னு. அப்பதான் நாம சிந்திப்போம், என்ன படிக்கிறது, எங்க படிக்கிறது, அப்புறம் தான் எப்படி படிக்கிறது. என்ன படிக்கிறதுன்னு முடிவு பண்றது நீதான், உன்னுடைய பெற்றோர்கள் அல்ல, உறவினர்கள் அல்ல, நம்ம தெருவில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் அல்ல, உடன் படித்துக் கொண்டிருக்கிற சக மாணவர்கள் மாணவிகள் அல்ல. முடிவு எடுக்க வேண்டிய நீதான். அந்த முடிவை நீ எடுத்துக்கிற முதல் வேலை வாட் நெக்ஸ்ட் கோர்ஸ். அந்த +1 அப்ளிகேஷன் வாங்கும்போது அதை ஃபில் பண்றப்ப குரூப் டிக் பண்ணும்போது இந்த குரூப் தான் உன் எதிர்காலம் புரிஞ்சு போச்சு. நீ ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துட்டீங்கனாலே you will become a doctor or at least physiotherapist or dentist. புரிஞ்சு போச்சு. செகண்ட் குரூப் ஃபர்ஸ்ட் குரூப்லயே இருக்கிறவங்க பயாலஜி இல்லாம படிச்சிட்டீங்கன்னா என்ஜினியரிங், ஐடி செக்டார். தேர்ட் அண்ட் குரூப் எடுத்துட்டீங்கன்னா ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜஸ். இந்த மாதிரி வந்து இருக்கிறது தான் உன்னுடைய எதிர்காலம். ஆக 10th இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் முடிவு பண்ணிடுங்க. இன்னும் அடுத்த +1 +2 2 வருஷம்
professional courses 4 years, 5 years, 6 years depending upon course. இந்த 6 வருஷம் கழிச்சு அல்லது 7 வருஷம் கழிச்சு நீ என்னவா இருக்க போற? What will you become? What will you become? அடுத்ததாக நீ என்ன ஆக போற? அப்ப நீ என்ன சொல்லிச்சிருக்கணும்? இப்பவே 7th 8th படிக்கும் போதே நீ உன்னோட வாழ்க்கையின் லட்சியத்தை, எதிர்கால திட்டத்தை முடிவு பண்ணிருக்கணும். Determine yourself. தீர்மானிக்க வேண்டியது நீ ஒருவன் மட்டும்தான். அப்ப அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒன்று உனக்கு நீயே தான் வடிவம் கொடுத்துக்கணுமே தவிர உனக்கு யாரும் வடிவம் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாங்கன்னா அது வெறும் அட்வைஸ். டீச்சர்ஸ் கொடுக்கிறது அட்வைஸ், பேரண்ட்ஸ் கொடுக்கிறது சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் கொடுக்கிறது சஜஷன்ஸ். ஆனா முடிவெடுக்க வேண்டியது டெசிஷன் மேக்கர். யாரும் கேட்டா ஸ்டூடெண்ட் யூ are a decision maker. You are going to determine your future because your future is in your hands but not the hands of others. அடுத்தவருடைய கையில உன் எதிர்காலம் கிடையாது, உன் வாழ்க்கை கிடையாது. உன் எதிர்காலம் உன் கையில தான் இருக்கு. நண்பர்களே, ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை பள்ளிக்கு அனுப்புறப்ப எதுவும் சொல்லல. நான் 78 79 10th முடிச்சேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் +2 நான். என்ன குரூப் எடுக்கிறது எனக்கு தெரியாது, எங்க பேரண்ட்ஸுக்கு தெரியாது. பிகாஸ் மை ஃபாதர் வாஸ் a jewel maker. He was running 2 jewelries in Mayiladurai. Mother doesn't know anything. And the very first person to cross 10th standard in my life, in my family. அப்ப என்ன குரூப் தெரியாம சும்மா வெட்டிக்கு அடிச்சேன். அது குரூப் 4 ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கவுண்டன்சி அப்படி வந்துச்சு. போனோம், படிச்சது பர்ஃபெக்ட் பக்கா கவர்மெண்ட் ஸ்கூல், முனிசிபல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மயிலாடுதுறை. 2 வருஷம் +1 +2 படிச்சுட்டு காலேஜ் போகணுங்கிறப்ப என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கிறது தெரியும். ஆனா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா பிகாம் படி அப்படின்னா. அப்ப அன்னைக்கு பிகாம் தான் ராயல் குரூப். எங்களுக்குலாம் ஒரே ஐடியா என்னன்னா பிகாம் படிச்சா பேங்க்ல வேலைக்கு போயிடலாம். எங்களுடைய அசம்ஷன், கற்பனை. அந்த அடிப்படையில் தான் பிகாம் எடுத்து அப்ளிகேஷன் 10 ரூபாய் ஏடிசி காலேஜ்ல. ஏடிசி காலேஜுக்கு போய் I went to college by bicycle, bought an application, filled it and put it. Later, after 15 days back, they sent one card, entry card. அது என்ன போட்டுட்டாங்கன்னா என்னுடைய பேரு பிகாம் அப்ளை பண்ணது பிகாம், கார்டு வந்தது ஹிஸ்டரி. ஹிஸ்டரியில போய் பணம் கட்டுறேன். என்ன ஃபீஸ் தெரியுமா? 127 ரூபாய் கணக்கு. 1979 80 நான் கட்ட முதல் காசு 127 ரூபாய். அன்னைக்கு அது பெரிய காசு இருந்ததுலாம். அந்த 127 ரூபாய் வாங்கிக்கிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்டர்வியூ பர்ஃபெக்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தாதான் அட்மிஷன் கொடுத்தாங்க. வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் டே ரீஓப்பனிங். I went to college. I saw the notice board. I found where my name was. என் பேர் எங்க நோட்டீஸ் போர்ட்ல இந்த லிஸ்ட பார்க்கறேன். Even the first day I got disappointment. முதல் நாளே வாழ்க்கை disappointment. என்ன கேட்டா ஹிஸ்டரியில என் பேர் இல்ல. But I paid. என் அந்த சீனியர் சொல்றாங்க காமர்ஸ்ல இருக்கா பாரு, அதுலயும் இல்லை. நேர ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபசர் அனிலேவி சாரை போய் பார்க்கறேன். சார், என் பேர் ஹிஸ்டரியில இல்லை, நான் பணம் கட்டியிருக்கேன். யாரு? எங்க அப்பாவோட பேரை சொல்லி, அவர் பையன் தானே, உடனே எக்கனாமிக்ஸ்ல மாத்திட்டாங்க அப்படின்னாங்க. எக்கனாமிக்ஸ்ல மாத்திட்டாங்க. நான் அப்ளிகேஷனே போடலைங்க. இல்ல இல்ல உன் பேரை போயிடுச்சு, அங்க போ, அந்த கிளாக் போ, பீச் கிளாக் போ அப்படின்றாங்க. நான் கேட்டது பிகாம், அவங்களா கொடுத்தது ஹிஸ்டரி, அவங்களாவே மாத்தினது எக்கனாமிக்ஸ். ஆனா 31 வருஷம் ஐ வாஸ் a professor of English. இதுதான் வாழ்க்கை. நான் எதிர்காலத்துல இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலான்னு தெரியாது.
நடத்துவனான்னு தெரியாது. என்ன இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல மட்டுமில்லை, இந்த சமுதாயத்துக்கு நிற்க வச்ச ஒரே கடவுள் என் வணக்கத்திற்குரிய பேராசிரியர் தான். யாருமே அன்னைக்கு எனக்கு கிடைச்ச டீச்சர்ஸ் இல்லைன்னா இன்னைக்கு அசோக்குமார் வாஸ் இஸ் இன் தி டஸ்ட்பின். இன்னைக்கு ஐஏஎஸ் அகாடமி வரைக்கும் நான் போயிருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் நான் படித்த அந்த கல்லூரி படிப்பை கற்றுக் கொடுத்த பேராசிரியர்கள், என்னை உருவாக்கிய பெற்றோர்கள். அதனால் அன்பு மாணவ மாணவிகளே, உங்களுடைய எதிர்கால சிற்பிகளாக இருப்பவர்கள் திரைப்பட நடிகர்கள் கிடையாது, கிரிக்கெட்டர்ஸ் கிடையாது. உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய ஆசிரியர்களும் தான் உங்களுடைய எதிர்கால சிற்பிகள். இன்னைக்கு மனசுல பதிவு வச்சுக்க. சரி, ஒரு காலகட்டத்தில் ஏதாவது படின்னு சொன்னாங்க. எங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சொல்றப்ப ஏதாவது படி, இதுதான் படின்னு சொல்லல, ஏதாவது படிடா. அந்த காலகட்டத்தில் ஒரு 30% 40% 10ஆவதோடு நிப்பாட்டிடுவாங்க, அதுக்குள்ள போக மாட்டாங்க. இன்னும் சில 10ஆவது கீழே இருப்பாங்க. அடுத்த ஸ்டேஜ் வந்துச்சு, இந்த பியூசியை கட் பண்ணி +1 பண்ணாங்க. அந்த +1 கொண்டாந்தோடனே கொஞ்சம் மாற்றம் வந்துச்சு. அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு வர்றப்ப ஆர்ட்ஸ் குரூப் படி ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், அதான் ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், தமிழ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் இதான் படித்தாங்க. அடுத்த ஸ்டேஜ் வந்தது சயின்ஸ், அப்ளைடு சயின்ஸ், பயாலஜிக்கல் சயின்ஸ், அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி. இந்த அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கடவுள் மாரி பார்த்தாங்க கம்ப்யூட்டரை பார்க்கணும், கடவுளை பார்க்குற மாதிரி. அப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ்ங்கிற கோர்ஸ் ஒன்று வந்துச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்த பிறகு அடுத்த செக்டார் மாறிச்சு, ஐடி செக்டார். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்துகிட்டு இருக்கிற அதே நேரத்தில் இன்னொரு குரூப் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க கவர்மெண்ட்ல, பயோ கெமிஸ்ட்ரி, மைக்ரோ பயாலஜி. இந்த பயோ கெமிஸ்ட்ரி, மைக்ரோ பயாலஜி போயிட்டு அதே நேரத்தில் ஏரோநாட்டிக்ஸ், மரைன் பயாலஜி. இந்த ஏரோநாட்டிக்ஸும் ஏவியனாக்ஸும் மரைன் பயாலஜி போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் அடுத்த ஃபாஸ்டா யாரும் திங்க் பண்ண முடியாத அளவுக்கு இன்னைக்கு 2024-25 டாப் மோஸ்ட்ல மக்களால் பேசப்படுகின்ற, பல்கலைக்கழகங்களால் பேசப்படுகின்ற, பல்கலைக்கழகங்களால் சிலபஸ் ஃபிக்ஸ் பண்ணுகின்ற ஒரே ஒரு குரூப் இப்ப என்ன வந்துருக்குன்னா ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு படிப்பு. அதுக்கான சிலபஸ் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்கு டீச் பண்றதுக்கு யார் ஸ்டாஃப்னு இன்னும் தெரியாது. யார் நடத்த போறாங்க, உள்ள கண்டென்ட் என்ன பேப்பர்ஸ் இருக்குது எல்லாமே டிஸ்கஷன்ல தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு எல்லா யூனிவர்சிட்டியும் எல்லா பிரைவேட் காலேஜஸும் அந்த ஏஐ கோர்ஸை கொண்டு வரதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்ப திங்க் பண்ணு, நீ எங்க போற? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு போறியா? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல படிச்சுட்டா என்ன வேலை வாய்ப்பு இருக்குன்னு என்ன கேட்கலாம். ஏகப்பட்ட வேலை வாய்ப்பு இருக்கு, கவர்மெண்ட் போஸ்டே இருக்கு. இப்ப அடுத்தது வர பாரு, உனக்கு வாழ்க்கையில எம்ப்ளாய்மெண்ட்னா வேலை வாய்ப்பு, அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு இல்லை, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஒன்று இருக்கு. எம்பிபிஎஸ் படிச்சுட்டு கம்பவுண்டரா வேலை பார்க்கறது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். பிஏபிஎல், எம்ஏபிஎல், எம்ஏஎம்எல் முடிச்சுட்டு குமாஸ்தா வேலை பார்த்தா அது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். பிஹெச்டி வாங்கிட்டு ஹை ஸ்கூல்ல ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வேலை பார்த்தா, செக்டேட் முடிச்சுட்டு ஹை ஸ்கூல்ல ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வேலை பார்த்தா அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். சீசனல் எம்ப்ளாய்மெண்ட், அந்தந்த நேரத்துல கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு. டிஸ்கைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட், மறைமுக வேலை வாய்ப்பு. அதாவது 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை 20 பேருக்கு கொடுத்துட்டு 10 பேர் கூடிய 20 பேருக்கு கொடுக்கிறது, அது டிஸ்கைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட். இப்படி எம்ப்ளாய்மெண்ட் இத்தனை வகையாக சொல்லப்படுது இந்த நாட்டில். இப்படி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டா என்ன வேலைக்கு போலாம்னு நான் லிஸ்ட் கொடுக்குறேன், மைண்ட் வச்சுக்கோ. சார், நான் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் தான் போறேன் அப்படின்னா என்னென்ன போகலாம்? யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட், சதர்ன் ரயில்வே, இன்சூரன்ஸ் அண்ட் பேங்கிங், டெட், செட், நெட் எல்லாம் பிஏஓ வரைக்கும். ஆனா அதுக்கு
பல முறைகள் நீ படையணும். ஒரே அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணாலும் வாய்ப்பு உண்டு. 2-3 முறைகள் படிச்சு வெற்றி பெற்றவனும் உண்டு. அப்ப கவர்மெண்ட் செக்டார் உள்ள நுழையிறது கஷ்டம், வேலை கிடைச்சிச்சுன்னா அது பெரிய கேடம். காரணம், முன்னால நிற்கக்கூடிய நான் ஒரு காலகட்டத்தில் IAS ஒரே அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணேன். என்னுடைய மாற்றங்கள் அன்னைக்கு மயிலாடுதுறை ஏசி காலேஜில் IAS-க்கான மெட்டீரியல் புக்ஸ் கிடையாது. மாயவரத்தில் கிடையாது. அன்னைக்கு நாகை தஞ்சை மாவட்டத்தில் கிடையாது. எங்க பிரின்சிபல் ப்ரொஃபசர் ஆர் பாலசுப்ரமணியம் அவங்க தான் என்னை லயோலா காலேஜுக்கு அனுப்பி சாட்டர்டே சண்டே படிக்க வச்சு அழைச்சிட்டு வந்தாங்க. அன்னைக்கு ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் மீடியம், இன்னைக்கு தமிழ் மீடியம் உண்டு. அன்னைக்கு 3 அப்பதான் MA எக்கனாமிக்ஸ் நான் முடிக்கிறேன். I got a gold medal in economics from university. மார்னிங் எனக்கு டெல்லியில பர்சனாலிட்டி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க 11:40 AM. ஈவினிங் 2:30 பாரதாஸ் யூனிவர்சிட்டியில் எனக்கு கோல்டு மெடல் கொடுக்குறாங்க. நான் கோல்டு மெடல் வாங்க போறதா இன்டர்வியூ அட்டன் பண்ண போறதாங்கிறப்ப என்னோட ப்ரொஃபசர்ஸ்லாம் என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா, you go and attend an interview in New Delhi, we will go and receive the medal instead of you. உடனே நான் வாங்க சொல்லி அனுப்பிட்டு வெரி ஃபர்ஸ்ட் நான் டெல்லி போறேன். யாருமே தெரியாது, சொந்தக்காரங்க கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, யாரும் தெரியாது. நானே சர்ச் பண்ணிட்டு போறேன். அப்ப எனக்கு தெரிஞ்ச என்ன தெரியுதுப்பா, இங்கிலீஷ். எங்க ஆரம்பத்துல இருந்தே நான் விரும்பின ஒரு சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸை விட இங்கிலீஷ் கிராமர். சிம்பிளா கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு மேல வந்தேன். அந்த சிம்பிள் இங்கிலீஷ் கிராமர் வச்சுக்கிட்டு தான் டெல்லி போனேன். என்னை ஹாலில் எடுத்து நான் கூப்பிட்டாங்க, மிஸ்டர் அசோக் குமார் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னா. எனக்கு தமிழ்நாட்டில் 2 பேர் செலக்டட், ஒன் ஃப்ரம் மாயவரம், அதர் ஒன் ஃப்ரம் சேலம். அந்த உள்ள அந்த கேண்டில் உட்காந்துட்டு மோர் தென் 400-500 கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. எல்லாம் PG கிராஜுவேட்ஸ், UG கிராஜுவேட்ஸ். என்னை உள்ள அனுப்புகிற டைம் 11:40. நண்பர்களே, அன்பு மாணவர்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 40 நிமிஷம் அங்க உட்கார்ந்து இன்டர்வியூ கிடையாது, இன்டர்வியூ பேனல். 7 members. The panel consisted of 7 members. அந்த 7 members சென்டர்ல உட்கார்ந்தது chairman was Punjabi, other state people. They put 36 questions within 40 minutes. 40 நிமிஷத்துல 36 கேள்விகள் கேட்கப்பட்டது. அதுல ஒரு கேள்வியை இன்ன வரைக்கும் நான் மறக்க முடியாது. அந்த கேள்விக்கு தான் நான் வாங்கின ஆர்டர் காப்பி. ஒரே ஒரு கேள்வி இல்லை, மிஸ்டர் அசோக் குமார், are you a candidate of English? No sir, I'm a candidate of economics. But your accent and pronunciation is similar to English. Yes sir, I tried to speak good command over English in Loyola and AVC College. Oh, okay, where did you finish your degree? பஞ்சாபியில் இருக்கக்கூடிய சேர்மனுக்கு மாயவரம், மன்னமங்கல், ஏசி காலேஜ் தெரியாது, வாய்ப்பு இல்லை. அப்போதான் சொன்னேன், இன் தமிழ்நாடு, இன் தாஞ்சூர் டிஸ்ட்ரிக்ட், இன் மயிலாடுதுறை, அட்டு மன்னமங்கல் மை காலேஜ் லொகேட்ஸ் அப்படின்னு ஒன்று ஒரு ஸ்லாக் கொடுத்தாரு பாருங்க. ஓ ரூரல் அப்படின்னாங்க, ஓ ரூரல் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்ன ஒரே பதில் தான் எனக்கு ஒரு ஆர்டரை கையில் கொடுத்தது. எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், மை காலேஜ் லொகேட்ஸ் ரூரல் பட் அவர் மைண்ட்ஸ் ஆர் நாட் ரூரல், ஆல்வேஸ் கம்பீட்டிங் அப்படின்னு. கிராமத்தில் படிக்கிறவங்களாம் முட்டாள் கிடையாதுங்க, நகரத்தில் இருக்கிறவங்க போட்டி ஜெயிக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதில் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. My fate, I picked from the area. I began my life by career as a professor of English till I complete the government service. அன்பு மாணவர்களே, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு உள்ள போனா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்கு, அதை முதல்ல கிளியர் பண்ணணும். அடுத்தது ஆப்ஷனல் இருக்கு, அதை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு பிறகு பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கு, இன்டர்வியூ, அதை கம்ப்ளீட் பண்ணணும். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணா யூ வில் கெட் கவர்மெண்ட் போஸ்ட். இப்போ ஓகே, கவர்மெண்ட் முடிச்சு போச்சு.
அதுக்கு என்ன வேணும், என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு கேட்டா ஒரு 3 சப்ஜெக்ட். நம்பர் 1, பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர், அடிப்படை ஆங்கில இலக்கண அறிவு இருக்கணும். நீ எந்த பேப்பர் கை வச்சாலும் இங்கிலீஷ் பேப்பர் உங்களுக்கு கம்பல்சரியா இருக்கு. நம்பர் 2, arithmetic knowledge, not mathematical knowledge, arithmetic knowledge. Number 3, gender studies, பொது அறிவு. இந்த 3 சப்ஜெக்ட்லயும் நீ எஃபெக்டிவா ஒரு வருஷம் கண்டினியூஸா படிச்சீங்கன்னா நிச்சயமா உன்னால you will become an IAS officer. இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புறேன். காலையில ஏவசாத்த பேச சொன்னேன். இப்படி 32 ஆண்டு காலம் இந்த சண்முகா ஸ்கூல் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷம் மாவட்ட அளவுல வெற்றியை குமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்றாங்க மார்க்ல. ஏன் அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து ஸ்ரீ சண்முகா அகாடமி அப்படின்னு ஆரம்பிக்க கூடாது? அப்படி ஆரம்பிச்சாங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய அத்தனை IAS ட்ரைனர்ஸும் இந்த மன்னார்குடி வந்து கிளாஸ் நடத்துறதுக்கு நான் உதவியாக இருப்பேன். நிச்சயம். ஸ்ரீ சண்முகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அப்படின்னு போவாங்க. ஸ்ரீ சண்முகா த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் எஸ்பெஷலி சிவில் சர்வீசஸ். இதுக்கு அவங்க இன்னைக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுறாங்க. இந்த நல்ல நாளில், குடியரசு தின நாளில் இதை நான் சொல்றது சந்தோஷப்படுறேன். ஓகே, அடுத்து போகவா. பிரைவேட் செக்டார், TCS, CTS, BPL, விப்ரோ, LND இதெல்லாம் டாப் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ். அவங்க என்ன பண்றாங்கன்னா கேம்பஸ் வந்து ரெக்ரூட் பண்றாங்க. இப்போ ரீசெண்டா எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு 4 பேருக்கு TCSல அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். எதை வச்சு வாங்கினா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு 2 மாசம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் நான் கொடுத்துருக்கேன். நீ பிரைவேட் செக்டார் போனா அவன் டெக்னிக்கலா நாங்க பார்த்துக்கிறோம். உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இஃபெக்டிவ் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் தெரியுமா? சரளமா ஆங்கிலம் பேச முடியுமா? ஆங்கிலம் பேச தெரிஞ்சவங்களை எங்கிட்ட கொடுங்க, நாங்க டெக்னிக்கலா டைம் பண்ணி அப்பாயின்மெண்ட் தராங்களாம். அப்ப டெக்னிக்கல் நாலேஜ்ங்கிறது செகண்டரி, லாங்குவேஜ்ங்கிறது ஃபோக்கஸிங். இப்போ நீ பிரைவேட் செக்டார் போனோம்னா நம்பர் 2. ஓகே, கவர்மெண்ட் பிரைவேட். அடுத்தது என்ன? செல்ஃப் ஃபைனான்ஸ். செல்ஃபா ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அது என்ன பண்ணலாம்? உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சஃபிஷியண்டா பணம் இருந்தா இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்தா பண்ணலாம். இஃப் நாட் இல்லைன்னா பிக் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் அங்க போய் கேட்டா அவங்க ஒரு லோன் தருவாங்க. இப்ப ஒரு பெட்டி ஸ்டால் ஓபன் பண்ணா கூட 8வது படிச்சிருக்கணும். அப்ப இந்த அளவுல 3 வகையில நீ வேலைக்கு போக முடியும். ஒன்று பியூர் கவர்மெண்ட் செக்டார், இன்னொரு பிரைவேட் செக்டார் அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ். இப்ப நீ முடிவு பண்ணி எங்க போகணும்? ஆஃப்டர் 10th, ஆஃப்டர் +2, ஆஃப்டர் டிகிரி. சரி, இப்ப பொதுவா எந்த வீட்டுக்கு போனாலும் சார் அவங்க குழந்தைகளை பார்த்து கேட்கறேன், பாப்பா நீ என்னடா ஆக போற? தம்பி நீ என்ன ஆக போற? சார் நான் வந்து கலெக்டர் ஆக போறேன். வெரி குட், வெரி ஹாப்பி. எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு கலெக்டர் ஆக போறேன்ட்டு. ஆனா அந்த பையனுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை IAS ஆகணும்னு சொல்லுங்க தவிர கலெக்டர் சொல்றேன். IAS ஆகணும், அதான் ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட்ல மார்க் எடுத்தா IAS, அதுக்கப்புறம் IPS, அதுக்கப்புறம் IFS, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ், அப்புறம் தான் IES, இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ். எத்தனை சர்வீசஸ் இருக்கு தெரியுமா? இத்தனை சர்வீசஸ் படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மினிமம் 1 வருஷம் நீ முயற்சி பண்ணணும். ஓகே, குட். இந்த நேரத்துல வாழ்க்கையில நீ ரொம்ப சரியா சிந்திக்கணும்னா கவனம், 2வது தன்னம்பிக்கை. கவனத்தோட இருக்கணும், தன்னம்பிக்கையோட இருக்கணும். நீ சொல்லுவ, சார் நாங்களாம் சின்ன பசங்க, இப்பதான் 10th படிச்சிருக்கோம், +2 படிச்சிருக்கோம், எங்களால முடியுமா அப்படின்னு கேட்பேன். ஒண்ணும் கிடையாது. வெறும் 22 வயசுல தம்பி, வெறும் 22 வயசு அந்த பையனுக்கு வாழ்நாள் முழுக்க சாதிக்க வேண்டியதை 22 வயசுல சாதிச்சுட்டு குட் பை அப்படின்னு சொன்னோம்னா ஆங்கில இலக்கியத்தில் இருக்கிற ஜான் கீட்ஸ். நீங்க இங்கிலீஷ் லிட்டரேச்சர் போட்டி பார்த்தீங்கன்னா பொயட்ரின்னு ஒன்று இருக்கும்.
அதில் ஜான் கீட்ஸ்னு ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஜான் கீட்ஸ் எத்தனை வருஷம் வாழ்ந்தான்? வெறும் 22 வருஷம் தான் வாழ்ந்தான். ஆனா வாழ்நாள் முழுக்க செய்ய வேண்டியது 22 வயசுல செத்து வச்சுட்டு போயிட்டான். நீங்க லவ் போயம் அப்படின்னா ஜான் கீட்ஸ் தான். அடுத்தது 26 வயசுலயே உலகத்துக்கு புரட்சி கருத்துக்களை தன் பாடல்கள் மூலமா கொடுத்த ஒரு கவிஞன் பிரிட்டிஷ்ல இருந்த ஷெல்லி, பிபி ஷெல்லி. அதை தான் இங்க வந்து ஒருத்தர் கம்பேர் பண்ணுவோம் சுப்பிரமணிய பாரதியும். பாரதியும் ஷெல்லியும் அப்படி ஒரு புக்கே இருக்கு. எப்படி தமிழ்நாட்டுல சுப்பிரமணிய பாரதி புரட்சி கவிஞன் பேர் வாங்கினாலும் அதே போல பிரிட்டிஷ்ல ஷெல்லி 26 வயசுலயே சாதிக்க வேண்டிய அத்தனை சாதிச்சு சேர்த்தாங்க. ஏன் 29 வயசுல பொது உடைமை கொள்கைகளையும் கம்யூனிச சித்தாந்தங்களையும் அள்ளி கொடுத்து திரைப்பட பாடல்களை உள்ளே வந்து ஒரு பெரிய மகத்தான நடிகரை ஒரு முதல்வராக ஆக்கின ஒரு பாட்டுக்கு சொந்தக்காரன் பட்டுக்கோட்டை கல்யாண சொந்தம் வாழ்ந்தது பட்டுக்கோட்டை இருக்கிறது வாழ்ந்தது 29 வருஷம். 29 வருஷத்திலேயே அவன் என்ன பண்ணிட்டான்? சாதிச்சுட்டு இருக்கான். 39 வயசுல பாரதியார் அந்நியனை எதிர்த்து ஏகாதிபத்தியத்தை வளர்த்து இந்த நாட்டு மக்களுக்கு புரட்சி கவிகளை கொடுத்து இறந்து போனார் 39 வயசுல. ஏன்? சிகாகோவில் நின்று லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்லாம மை சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் சொன்ன ஒரு வார்த்தையில உலகத்தையே தன் பக்கம் திருப்பின சுவாமி விவேகானந்தர் வாழ்ந்த ஒட்டுமொத்த வாழ்க்கை 39 வருஷம். 22 வயசுல ஜான் கீட்ஸ் சாதிக்கலையா? 26 வயசுல ஷெல்லி சாதிக்கலையா? 29 வயசுல பட்டுக்கோட்டையார் சாதிக்கலையா? 39 வருஷம் பாரதியார் விவேகானந்தர் சாதிக்கலையா? இந்த வரிசையில ஒரு பிரைவேட் கம்பெனியில ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் நினைக்கிறான் ஒரு நாள் நாம இந்த கம்பெனியில வேலை செய்யறதுக்கு தான் பிறந்தோமா அப்படின்னு. இல்ல, நான் சாதிக்க பிறந்தேன் அப்படின்னு நினைச்சிட்டு கவிதை எழுதலாம், சக்சஸ் ஆகும். கதை எழுதலாம், சக்சஸ் ஆகும். ஒரு நாள் டிராமா எழுதுறாண்டா, நாடகம் பாப்புலர் ஆகும். கோட்டை கைட்டு தூக்கி போட்டு வெளில வரலாம். உலகமே போக்கஸ் பண்ணிச்சு. அவன் தான் பிற்காலத்துல ஷேக்ஸ்பியருக்கு பிறகு பெர்னார்ட் ஷா 45 வயசுல சாதிச்சார். அடுத்த பக்கம் முதல் பக்கத்துல வாழ்க்கை வரலாறு முதல் பக்கத்துல ஒரு பேராகிராஃப் இருக்கு. கொட்டேஷன்ல மது, புகை போன்ற கெட்ட பழக்கங்களுக்கு ஒட்டுமொத்த சொந்தக்காரனாக நான் மட்டுமே இருந்தேன். 45 வயதுக்கு பிறகுதான் என்னை நான் யாரென்று தெரிந்து கொண்டேன். என்னை நான் யாரென்று தெரிந்து கொண்டதால் இந்த உலகத்திற்கு ரஷ்யாவிற்கு ஒரு பெரிய தத்துவ வேலை கிடைத்தான். அவன் தான் லியோ டால்ஸ்டாய். தன்னை பார்த்து தன்னை பார்த்து நான் யாருன்னு கேட்கிறாங்களோ அவன் தோல்வி அடைஞ்சிருக்கேன். அதான் திருக்குறள். தமிழ்ல திருக்குறள் சொல்லலையா? தமிழ்ல சொல்லாதையா வெஸ்டர்ன்ல சொல்லிட்டாங்க. தமிழ்ல திருக்குறள் சொல்றாரு, தன்னை உணர தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை உணராமல் தானே கேடுகின்றான் அப்படின்னு. தன்னை உணர தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை உணர்ந்தால் யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தன்னை உணராம வாழ்ந்தவன வாழ்க்கை தோல்வி அடைஞ்சிருக்கான். இப்படியே 22 வயசு ஆரம்பிச்சோம்ல, 1901 இருந்து நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குறாங்க. இலக்கியத்துல அமைதிக்கு, வேதியியலுக்கு, இயற்பியலுக்கு, உலக அமைதிக்கு, எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பர்டிகுலர் இயர் அனௌன்ஸ் பண்றாங்க. தம்பி அனௌன்ஸ் பண்ணோன்னு அந்த பேரை கூட பல பேர் பார்க்கல, அவருக்கு என்ன வயசுன்னு பார்த்தாங்க. என்ன காரணம் தெரியுமா? 90 வயசுல ஒருத்தருக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் பேரு ஆஷிஷ். 22 வயசுல ஒருத்தன் சாதிச்சிருக்கான், 45 வயசுல ஒருத்தன் சாதிச்சிருக்கான், 90 வயசுல சாதிச்சிருக்கான். அப்ப வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு வயசு தேவையில்லைங்கிறது இன்னைக்கு உங்க மனசுல எழுதி வச்சுக்க. இந்த பக்கம் அன்பு மாணவர்களே, கார்ல் ஆலன் டோ, இந்த வார்த்தையை இங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். கார்ல் ஆலன் டோ இவன் யாரும் இல்லை. இந்த ரோட்ல பஸ்ல வரும்போது 2 குச்சை வச்சு இடையில ஒரு கயிறை போட்டு அந்த கயிற்று மேல நடக்கிறவன்.
அவன் பேரு கார்ல் ஆலண்டோ. அதுக்கு ரோப் வாக்கிங், கைட்டில் நடத்தல், ரோப் வாக்கிங். இந்த ரோப் வாக்கிங்ல நடக்கும்போது பேலன்ஸ் தவறாம நடக்கும். அது சாதாரண அடி உயரம் 125 அடி உயரத்துல நடக்கும். அவன் இறங்கி வந்தோன்னா பலரோட கேட்கிறாங்க, எப்படி நீங்க நடந்தீங்க, உங்களுக்கு பயமா இல்லையா, கீழே விழுந்துருவோம்னு. அப்ப அலண்டோ சொல்றாரு, மன்னித்து கொள்ளவும், நான் என்னைக்கு இந்த தொழிலுக்கு வந்தோனோ அன்னையிலிருந்து ஒரு நாள் கூட என்னுடைய தன்னம்பிக்கையை நான் இழக்கவில்லை. என்னுடைய முழு கவனமும் அந்த கயிற்றில் என் பாதங்கள் எப்படி படுகின்றன, நான் எப்படி என் உடம்பை பேலன்ஸ் பண்றேன்றதான் கவனித்துக் கொண்டே இருப்பேன். அப்ப சொல்லலாம், தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கும் தன் தொழிலில் கவனம் இல்லாதவனுக்கும் தான் தோல்வி ஏற்படும். அப்பதான் சொல்றான் கார்ல் ஆலண்டோ, வெற்றிக்கும் தோல்விக்கும் என்ன வித்தியாசம் கேட்டப்ப, வெற்றி கடமையை செய்தால், தோல்வி கடமைக்கு செய்தால். புரிஞ்சு இதை விட வேற சிம்பிளா என்ன சொல்ல முடியும்? இப்ப நம்ம எல்லா கையிலும் ஆப்பிள் போன் இருக்கு, ஆப்பிள் கம்ப்யூட்டர் வந்துருச்சு. ஆப்பிள் போனும் ஆப்பிள் கம்ப்யூட்டரும் இன்னைக்கு கைக்குள்ள இருக்கு. அதை முதல்ல உருவாக்குனவர் யாருன்னு பேர் ஞாபகம் இருக்கா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறோம், அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுப்போம், ஐடி செக்டார் போவோம், ஆர்கனாட்டிக்ஸ் போவோம், இல்லை சொன்னா ஏஐ போவோம். ஆப்பிள் போனையும் ஆப்பிள் கம்ப்யூட்டர் கண்டுபிடித்த ஒரு சாதாரண மனிதர் எத்தனை வயசுல, தன்னுடைய 24 வயசுல, இப்ப உனக்கு பிளஸ் 1 படிக்கிற பையனுக்கு 17, 18, 19 இருக்கும், 20வது வயசுல தன்னுடைய அப்பாவுடைய கார் ஷெட்ல அந்த ஆப்பிள் போன் கம்பெனியை துவங்கினான். அவன் பேரு ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸ்டீவ் ஜாப்ஸ் அந்த கம்பெனியை ஆரம்பிக்கும் போது தன்னுடைய தொழில்நுட்ப நுணுக்கத்தை வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சோம். அப்ப அவன் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் போது அவன் கூட சேர்த்து, நானும் உங்க கூட பார்ட்னரா வரேன் அப்படின்னு சொன்னான். தயவு செய்து எதிர்காலத்துல பார்ட்னர் இல்லாம தொழில் நடத்துங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்த ஆப்பிள் போன் ஆப்பிள் கம்பெனி அந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு பார்ட்னர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஐ அம் ரெடி டு கம் அண்ட் ஜாயின் வித் யூ அஸ் எ பார்ட்னர் அப்படிங்கிறப்ப சரிங்க, கிட்டத்தட்ட நல்லா கம்பெனி போயிட்டு இருக்கு, பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே அந்த பார்ட்னர் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளோட அக்குமுலேட் ஆகிட்டு இந்த ஸ்டீவ் ஜாப்ஸை ஆப்பிள் நிறுவனத்திலிருந்து வெளியில அனுப்புறாங்க. வெளியில போ, வேணா ஷேர் வாங்கிக்க அப்படின்னு ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படி சிந்திக்கிறார். ஓகே, வேற ஒண்ணுமே சொல்ல, சொன்ன ஒரே வார்த்தை தெரியுமா? அந்த பார்ட்னர் பார்த்து பெஸ்ட் விஷஸ். யாருக்கு இந்த மனநிலை வரும்? தன் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க தான். இவனுக்கு ஒரு கம்பெனி தான், எனக்கு பல கம்பெனி. அப்ப ஸ்டீவ் ஜாப்ஸ் வெளியில வராரு, ஆப்பிள் நிறுவனத்தை கையில கொடுத்துட்டு வெளியில வந்து அவர் அடுத்த வைக்கிறது என்னதுன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு. இவங்க வெளியில வந்து நெக்ஸ்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறப்ப ஆப்பிள் கம்பெனி நிறுவனம் 3000 கோடி நஷ்டத்துக்கு போகுது. 3000 கோடிகள் நஷ்டத்துக்கு போகுது. அந்த பார்ட்னர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸை பார்த்து ரிக்வெஸ்ட் பண்ணி மறுபடியும் எங்களுக்கு வாங்க அப்படி சொல்றப்ப ஹெசிடேஷன் இல்லாம, தயக்கம் இல்லாம நான் வரேன்னு சொல்லி அந்த கம்பெனிக்கு போறாரு. போன ஒரே வருஷத்துல 1000 கோடி லாபத்தை உருவாக்கி கேட்டிருக்கிறார். அவர் கடைசியில் சொல்றாரு, இந்த நஷ்டம் விழுந்த கம்பெனிய எப்படி தூக்குனீங்க, அது 1000 கோடி லாபத்துல சொல்றாரு சார். இது மாணவர்கள் தயவு செய்து மனசுல பதிவு. ஒரே நேரத்தில் என்னுடைய கவனத்தை 100 விஷயங்களில் நான் கவனம் செலுத்துவது கிடையாது. ஒரே நேரத்தில் 100 விஷயங்களில் என் கவனத்தை செலுத்துவது கிடையாது. ஒரே நேரத்தில் ஒரே விஷயத்தில் 100 மடங்கு கவனம் செலுத்துகிறேன். அதனால் தான் நான் வெற்றியை பெற்றேன். அதனால் மாணவர்களே, நீங்கள் படிக்கின்ற நேரத்தில் உங்களுடைய முழு கவனத்தை 100 மடங்கு உன் பாடப்புத்தகத்தில் வை. ஓகே, நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு கவனம், உற்று நோக்கல் தேவைப்படும். அந்த உற்று நோக்கல் பத்தி நம்முடைய ஹிஸ்டரியில சொல்லியிருப்பாங்க. வாழ்க்கையில யாசா தோல்வி அடையல,
யார் தோல்வியடை? யாருக்கு சார் என்ன சார் கற்றுக் கொடுத்தாங்க? காந்தி கிட்ட யாராவது வந்து நீ தலைவர் ஆகணும், லீடர்ஷிப் புக்கை வாங்கி படி, லீடர்ஷிப் ட்ரைனிங் போய் சொல்லி அவர் லீடர் ஆகணும் இந்த நாட்டுக்கு இல்லையே. அந்த மனசுலயே ஏற்பட்ட ஒரு விதை ஃபயர், நான் சொன்னல வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிற வெறி நெருப்பு நம்ம மனசுல உள்ள கொழுந்து விட்டு எரியும். அப்பதான் நம்மளால ஜெயிக்க முடியும். யாராவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு போய் ட்ரைனிங்கா கொடுத்த ராணுவத்தை அமைச்சாங்க இல்லையே. தலைவர் ஆகணும் அவருக்கும் சொல்லப்படல, ராணுவத்தை அமைக்க மற்றவங்க ட்ரைனிங் கொடுக்கல, நினைச்சாங்க, செஞ்சாங்க, சாதிச்சாங்க. நம்முடைய புராணத்துல ஒரு லைன் வரும், துரோணாச்சாரியா வில்வித்தையை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது தர்மரை கூப்பிடுறாரு. அந்த மரத்துல இருக்கக்கூடிய பறவைய கிளியினுடைய கழுத்தை பார்த்து குறி வைக்கிறார், குறி வைக்கலாம். இப்ப எனக்கு தர்மா என்ன தெரியுது? மரம் தெரியுது. துரியோதனன் என்ன தெரியுது? கிளைகள் தெரியுது. இப்போ கடைசியா அர்ஜுனன் கூப்பிட்டு, அர்ஜுனா வா, என்ன தெரியுது? அவன் சொல்றான், பறவையினுடைய கழுத்து மட்டும்தான் தெரியுது. அப்ப தன்னுடைய கண்களுக்கு குறி மட்டும்தான் தெரியும். அந்த குறியை பார்த்து அடிச்சான், ஜெயிச்சான் அர்ஜுனன். அதை போல மாணவ மாணவிகளுக்கு ஒரே குறி என்ன தெரியுமா? 10th +1 +2 100% வெற்றியை நீ முதல்ல வாங்கு, பிறகு உன்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு அதை பரிசா கொடு. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தம்பி இப்ப ரீசெண்டா ஒரு சர்வே எடுத்துருக்காங்க. அந்த ரீசெண்ட் சர்வே எடுத்துக்காங்க 8th ஸ்டாண்டர்ட்ல எடுத்துருக்காங்க, +2 ஆயிடுச்சு. அது என்ன சொல்றாங்க, சராசரியா ஒரு மாணவனுடைய கவனம் 60 நொடி தான் இருக்கும் ஒரு வகுப்பறையில. 60 நொடிகள் தான் ஒரு வகுப்புல இருக்கும். நீ எப்படி நடத்தினாலும், ஆடியோ விஷுவல் நடத்தினாலும் அந்த மாணவன் மாணவியோட கவனம் 60 நொடிக்கு அப்புறம் போயிடும். இது சயின்டிபிக் ரிப்போர்ட். அந்த கவனம் போன பிறகு மறுபடியும் நம்ம கவனத்தில் கொண்டு வரணும்னா 20 நிமிஷம் ஆகும். மீண்டும் அந்த கவனத்தை கொண்டு வரதுக்கு 20 நிமிஷம் ஆகுது. இந்த நேரத்துல ஒரு மாணவன் எப்படி இருக்குன்னு கேட்டா, சார் காஞ்சி பெரியவர் சொல்றாரு, நீ படிக்கிற படிப்பு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு தெரியுமா? செய்திகளை திரட்டுகின்ற படிப்பாக இருக்கக்கூடாது. உன்னை ஆளுவதற்கும் உன் ஆழ்மனதை அடக்குவதற்கும் உன் ஆழ்மனதின் மூலமாக சமுதாயத்தை மேம்படுத்துவதற்கும் கல்வி இருக்க வேண்டும். அதனால சொன்னா மனிதனுக்கு 3வது கண் எதுன்னு கேட்டால் கல்வி அப்படின்னு சொன்னான். அந்த 3வது கண்ணாக கல்வி இருக்கும்போது அடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணுவது எதையுமே கற்றுக்கொள்ளுங்கள். யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். அன்பு மாணவர்களே, இப்ப நான் சொல்ல வேண்டிய செய்தியை கொஞ்சம் மனசுல வச்சுக்க. டீச்சர்கிட்ட போறோம், இதை கற்றுக் கொடுக்கணும், ஓரளவுக்கு கற்றுக் கொடுப்பாங்க, எல்லாத்தையுமே கற்றுக்க முடியாது. ஒரே சிம்பிள் எக்ஸாம்பிள், பொயட்ரிய டீச் பண்ணலாம், ப்ரோஸை டீச் பண்ணலாம், நாவலை டீச் பண்ணலாம், ஆனா லாங்குவேஜை டீச் பண்ண முடியாது. இங்கிலீஷ்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட், அதை டீச் பண்ணலாம், ஆனா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ங்கிறது ஒரு மொழி, பாஷை, அது அப்படியே லேர்ன் பண்ணலாம் முடியும், கற்றுக்கலாம் முடியுமே தவிர கற்றுக் கொடுக்க முடியாது. அப்போ ஒரு மொழியில வெற்றி பெறுவதற்கு உனக்கு என்ன வேணும்? லேர்ன் யுவர்செல்ஃப். உனக்கு நீயே படிச்சுக்க. அப்பதான் சொல்றான், சீனாவில் ஒரு ராஜா இருந்தார் தம்பி. அந்த ராஜாவுக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்ன சாப்பிட்றோம்னா மாமிசம் நிறைய சாப்பிடுவார், நான்வெஜ். அது குறிப்பா மாட்டு இறைச்சின்னா ரொம்ப பிடிக்கும். அவரே என்ன பண்ணுவாரு, மாடை செலக்ட் பண்ணுவாரு. அவர் எதுக்கவே இந்த மாடை வெட்டுவாங்க. அந்த வெட்டுறவனை பார்த்துக்கிட்டே இருப்பாரு இந்த ராஜா. அவன் கையை ஓங்குறது, அந்த கையில வெப்பன் கையில் வச்சிருக்கிற ஷார்ப்பு, அவன் ஓங்குற வேகத்துல ப்ரெஷர் கொடுக்கறது, கரெக்டாக இந்த கழுத்தை பார்த்து விழுறது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த ராஜா சந்தேகம் வந்து, இவா பல நாளாக அவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ கை ஓங்குற, கரெக்டாக வெட்டுற, கழுத்துல படுது, துண்டா விழுது, அந்த அழுத்தம் கரெக்டாக கொடுக்குற, இதை நீ எனக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு ராஜா. அந்த மாட்டை வெட்டுறாங்க. அந்த மாட்டை வெட்டுறான். சொல்றான், அவசரே, நான் யாருக்கும் கத்துக்கல. எங்க தாத்தா வெட்டும் போது நான் எட்டகையிலிருந்து பார்த்தேன்.
எங்க அப்பா வெட்டும்போது பக்கத்துல இருந்து பார்த்தேன், பக்கத்துல இருந்தோம், எட்ட இருந்தும் கண்ணால பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால இந்த தொழிலை நானே கற்றுக்கிட்டேன், யாரையும் கற்றுக் கொடுக்கல. எந்த ஒரு கலையும் எந்த ஒரு தொழிலும் கண் பார்க்க மனசுக்கு வருவதுதான் கல்வி அப்படின்னு புரிய வச்சான் அன்னைக்கு ஒரு மாட்டை வெட்டுறவன் ராஜா. அதனால ஆசிரியர்கள் இதுதான் சொல்லி கொடுத்தாங்க, இது மட்டும்தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பிரச்சனையை அந்த பக்கம் போவாங்க. இந்த ஆசிரியர்கள் நான் என்ன கற்றுக்கிட்டேன், ஃபர்தரா என்னை எப்படி வடிவம் மாற்றிக்கிட்டேங்கிற எண்ணம் உன் மனசுக்கு தெரிய வேண்டும். இந்த நேரத்தில் அடுத்தது பரீட்சைங்கிறது வருஷத்துக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் 6 மாசத்துக்கு ஒரு தடவை செமஸ்டர். பேருக்கு தான் செமஸ்டர் 6 மாசம், ஆனால் நடத்துறது 90 நாட்கள் தான். ஒரு செமஸ்டருக்கு 6 மாசம் பாருங்க, கணக்குப்படி கேலண்டர் படி 6 மாசம் போட்டுருப்பான் ஒரு செமஸ்டருக்கு. ஆனால் எங்களுக்கு அகாடமிக் கேலண்டர்ல 90 வேலை நாட்கள். இந்த 90 நாள்ல ஒரு செமஸ்டர் சிலபஸை முடிக்கணும். 3 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 2 செமஸ்டர், 6 செமஸ்டர் முடிச்சாதான் ஒரு யூஜி டிகிரி வாங்கணும். 365 நாட்கள். ஆனா ஒரு சில பையங்க ஒரே அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணி போயிடறாங்க. ஒரு சில மாணவர்கள் அட்டம்ப்ட் அதே போயிட்டாங்க. அப்பதான் சொல்றான், பரீட்சை நீ எழுது பரீட்சையா அல்லது படையெடுப்பா? நீ எழுது பரீட்சையா இல்ல படையெடுப்பா? அப்போ ஒரு பையன் இருக்கான், சார் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் படிச்சா போதுமா? சார் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிச்சா போதுமா? இந்த கதை கேள்வியெல்லாம் கேட்கவே முடியாது. 365 நாளும் உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு 25-26 வயசு பையன் என்ன பண்றான், ஒரு பசு மாட்டை அப்படியே 2 கையை தூக்குறான், தூக்கி தன் மார்போட அணைச்சிக்கிறான். ஒரு 25 வயசு பையன் ஒரு பசு மாட்டை அப்படியே, அது வெயிட் எவ்வளவு இருக்கும், அந்த வெயிட்டை அப்படியே 2 கையால் தூக்கி மார்போட அணைச்சிக்கிறான். அந்த மாட்டை தூக்கிக்கிட்டு அப்படியே அந்த வில்லேஜை சுற்றி கிராமத்தை சுற்றி வந்துட்டு இருக்கான். அதை பார்த்து அத்தனை பேர் கேட்கிறாங்க, உன்னால் எப்படி முடிந்தது, உன்னால் எப்படி முடிந்தது? அந்த பையன் சொல்றான், இன்று நீங்கள் பார்ப்பது நான் பார்ப்பது மாடு, ஆனால் அன்று நான் பார்த்தது கன்றுக்குட்டி. அது பிறந்த நாள் முதலாக தினமும் 2 முறை 3 முறை தூக்கி பழகினேன், தூக்கி அணைத்து கொண்டேன், என் வீட்டை சுற்றி வந்தேன். நாளாக அந்த பசுமாடும் வளர்ந்தது, என் உடம்பில் வலுவும் வளர்ந்தது. இன்று இந்த பசுமாடு உங்களுக்கு தெரிகிறது, ஆனால் இன்றும் என் கண்களுக்கு அது கண்டாக தெரிகிறது. தூக்குவது சுமை இல்லை, அதனுடைய கணம் என்னை கீழே தள்ளிவிடவில்லை அப்படின்னு சொன்னான். இதுவே நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம், படிக்கின்ற பாடமும் அதே போல ஒரே நாள்ல ஒட்டுமொத்த சிலபஸ் நான் படிக்க முடியாது. கொஞ்சமா ஒவ்வொரு நாளும் திட்டம் போட்டு ஸ்கீம் பண்ணி வீட்டில் உட்காந்து படிக்கிற இடத்தை பார்த்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம மனதை ஒருநிலைப்படுத்தி நீ படிச்சீங்கன்னா நிச்சயமாக ஒரு மாட்டை மனிதன் தூக்குவதை போல ஒரு படிப்பை எளிதாக தூக்கி விடலாம். இந்த நேரத்தில் அடுத்ததாக அன்று மாணவர்களை ஒரு ஈடுபாடு வேணும் சார், எது செஞ்சாலும் ஈடுபாடு. இந்த செய்தியோடு நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்வதற்கான நேரத்தை விட்டேன். பொதுவா இந்த ஈடுபாடுன்னு சொல்லும் போது ஒரு ரைட்டரை கூப்பிடுறாங்க, ஒரு எழுத்தாளர். அவர் கூப்பிட்டு கிராஸ், GRAS, கிராஸ் புல், இந்த கிராஸை பற்றி ஒரு கவிதை எழுது அப்படிங்கிறாங்க. அவர் சொல்றாரு 3 மாசம் டைம் கொடுத்தா அப்படிங்கிறார். என்னங்க அவன் இன்ஸ்டண்ட்டாக கவிதை எழுதலாம் சார், நான் எழுதணும்னா 3 மணி நேரம் இல்லை 3 மாசம் டைம். இந்த 3 மாசமா அவர் என்ன பண்றாரு, புல்லை பார்க்குறாரு, புல்லு கூட பேசுறாரு, புல்லுக்குள்ளேயே வாழ்றாரு. பிறகு அவர் கவிதை எழுதுறாரு, அந்த கவிதை வெற்றி அடையுது. அப்ப கேட்கிறாங்க, எப்படி இந்த சிறப்பாக கவிதை எழுதுறீங்க அப்படிங்கிறப்ப, புல்லை பற்றி நான் ஆராய்ந்ததை விட புல்லாவே வாழ்ந்தேன். அந்த மாதிரி வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா தம்பி நீங்க போராட வேண்டியது நிறைய இருக்கு. ரீசெண்டா ஒரு இங்கிலீஷ் மூவி பார்த்தேன்,
கிங் ஆஃப் கிங்ஸ். அந்த கிங் ஆஃப் கிங்ஸ்ங்கிற மூவியில ஒரு சின்ன பையன் இளைஞனுக்கு காலு போலியோ அட்டாக் மாதிரி இருக்கும், இளம்பலை நடக்க முடியாது, ஊருக்கு போயிட்டு. அந்த பக்கமா ஜீசஸ் கிரைஸ்ட் வராரு. நம்ம பிரின்சிபல் சார் அந்த பைபிள் அந்த ஸ்டோரி படிச்சிருப்பாங்க. கிரைஸ்ட் அந்த பக்கமா வரும்போது அவனை பார்க்குறாரு, அவன் முகத்தை பார்க்குறாரு, கண்ணை பார்க்குறாரு. பார்த்துட்டு நின்றுட்டு தம்பி ஏந்திரி அப்படிங்கிறார். அவன் சொல்றான், என் காலை பார்த்தீங்கல்ல, என்னால் எப்படி ஏந்திருக்க முடியும் அப்படிங்கிறான். உடனே சொல்றாரு ரெண்டா டைம், இல்லை நிச்சயமா உன்னால முடியும் ஏந்திரிக்கிறேன். இல்லைங்க முடியாதுங்கிறான். மூணாவது டைம் கிரைஸ்ட் சொல்றாரு, உன்னால முடியும் அப்படி நம்பிக்கையோடு ஏந்திரி அப்படிங்கிறாரு. மூணாவது டைம் முடியாது. அப்பதான் கிரைஸ்ட் சொல்றாரு, your confidence is weaker than your legs அப்படிங்கிறார். your confidence is weaker than your legs. உன் காலில் இருக்கின்ற பலவீனத்தை விட உன் நம்பிக்கையின் மீது பலவீனம் இருக்கிறது. வாழ்க்கையில பலவீனமாக இருக்கிறவன் வாழ்க்கையை ஜெயிக்க முடியாது. பலவீனத்தையும் பலமாக ஆக்கிக்கிறவன் ஜெயிக்க முடியும். ஒரு இளவரசன் நீங்க முதுகு கூடமா போயிட்டு அதெல்லாம் வெக்கப்பட்டு வெளியில பார்த்தே கிடையாது. ஒரு நாள் என்ன பண்றான், என்னை யாரும் சந்திக்க வேண்டாம், நான் யாரையும் பார்க்க விரும்பல, எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சிருவாங்க, அதனால அவமானமா இருக்குது, என்னை யாரும் பார்க்காதீங்க, ஷட் த டோர் க்ளோஸ் பண்ணிட்டான். திடீர்னு ஒரு நாள் ஒரு ஸ்பெஷல் மெசேஜை போட்டு, இந்த நாட்டிலேயே ஒரு அற்புதமான சிலை வலிக்கிற சிற்பியோக்களை இருக்கான்னு கேள்விப்பட்டாங்க, நான் மட்டும் பண்ணிடுவேன். கூட்டாதாச்சு என்ன என்ன இலவசம் செய்யணும், ஒன்றும் இல்லை, என் முதுவை பார்த்தியா மூணு வந்துச்சு, என்னை போலவே ஒரு சிலையை, ஆனால் அந்த சிலைக்கு கூண்டு இருக்கக்கூடாது, நிமிர்ந்து நிற்கிற மாதிரி ஒரு சிலையை எனக்கு செஞ்சு கொடுக்கணும், ஆனால் இது ரகசியமாக இருக்கணும்னு நான் சொல்லக்கூடாது. சரி இலவசம் சொல்லிட்டாரு, செஞ்சு கொடுத்தான். அவனுடைய அறையில அந்த சிலை நின்று கொண்டிருக்கிறது, கூமும் விழாத நேராக நிமிர்ந்து நிற்கின்ற இளவரசனுடைய சிலை. தினந்தோறும் மணிக்கணக்கா அந்த சிலையை பார்த்துக்கிட்டே இருந்தான். நாளாக ஆக கொஞ்சம் கொஞ்சமா தன்னம்பிக்கை வளர வளர நிமிர்ந்து உட்காராம இருக்கான். கூணு விழுந்த இளவரசன் கூணு விழாத இளவரசனாக மாறினான். அன்பு மாணவர்களே, வாழ்க்கையில எத்தனையோ பேர் பயாலஜிலாம் படிச்சிருக்கீங்க. 8 வயசு பையன் தான், வெறும் 8 வயசு பையன், அம்மா இல்லை, மதர்லெஸ் பாய், வெரி வெரி ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் கூட சொல்லலாம். ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டாங்க, இந்த பையனை என்னால் ஸ்கூல்ல வச்சு பாடம் நடத்த முடியாது, படிக்கிறது லாய்க்கில் நீங்க வச்சுக்கன்னு சொல்லி உங்க அப்பாட்ட ஹேண்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்பா ரொம்ப ஃபீல் பண்றாரு, அம்மாவும் இல்லை, நான் தான் கஷ்டப்பட்டு வளர்க்குறேன், இவன் சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறது, இவன் நான் எப்படி நினைச்சேன் ஒரு டாக்டர் ஆகணும்னு, அப்படி முடியலன்னா சர்ச்சில் ஃபாதர் ஆகணும்னு, ஒன்று டாக்டர் ஆகணும் இல்லைன்னா பிரிஸ்ட் ஆகணும். ஆனால் ரெண்டுமே இல்லாம இப்படி இருக்கான். ஆனா அந்த பையன் என்ன பண்றான், உள்ள பக்கம் போய் செடிகளோட உட்காந்து பேசலாம், இலைகளோட உட்காந்து பேசலாம், ஒவ்வொரு நாளும் அந்த வளர்ச்சியை பார்க்கலாம். பிற்காலத்து அதுக்கு அடுத்தது கால்நடைகளை விலங்குகள்கிட்ட போய் பேசலாம், மனிதர்கள்ட்ட பார்க்கலாம். செடி கொடிகளும் விலங்கினங்களும் மனித இனங்களும் ஒரே விதமான பரிணாம கோட்பாட்டோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கண்டுபிடிச்ச சார்ல்ஸ் டார்வின் படித்தது வேறு 8வது கேடகம். இந்த உலகத்தை எத்தனையோ லைட்ஸ் கண்டுபிடிச்ச எடிசன் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தான், தாஜ்மஹாலை கட்டினான அந்த கொத்தனார் எந்த இடத்துல பிடெக் ஐஐடியிலையும் என்ஐடியிலுமா படித்தான், தஞ்சை ராஜராஜ கோபுரத்தை கட்டினான எந்த எந்த சிவில் படித்தான். திறமை இருப்பவர்கள் வாழ்க்கையை ஜெயிப்பார்கள். அந்த திறமையை கொடுக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் பெற்றவர்கள் தான். இந்த நேரத்தில் அன்பு பெற்றவர்கள், உங்களுக்காக ஒரே ஒரு விஷயம், பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் தம் குழந்தைகளை அனுப்பி வைத்து விட்டால் மட்டும் நம் கடமை முடிந்து விடுவது கிடையாது. அதுக்கு மேல கடமையை காத்திருக்கு. ஒவ்வொரு நாளும் பள்ளியிலிருந்து கல்லூரியிலிருந்து பையனோ பொண்ணை வீட்டுக்கு வந்த பிறகு பக்கத்துல உட்காந்து இன்னைக்கு 5 மணி நேரம் கிளாஸ் நடந்துச்சா, நடந்தது. ஏன்னா பல கல்லூரிகள்ல 5 மணி நேரம் கிளாஸ் நடக்கிறது சமயத்துல நடக்காது. இந்த லாஸ்ட் ஒரு கேன்சல் பண்ணுவாங்க, கேட்கணும், பக்கத்துல உட்காந்து கேட்கணும்,
இந்த 5 மணி நேரத்தில் எத்தனை கிளாஸ் நடந்தது, எத்தனை டீச்சர்ஸ் வந்தாங்க, அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, அது உன் வாழ்க்கைக்கு எப்படி உதவியாது. அடுத்து வீட்டில் குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஏற்ற சூழ்நிலை இருக்கா பாருங்க. குழந்தைங்க படிக்கிறதுக்கான ஏற்ற சூழ்நிலை இருக்கா. இரண்டாவது, தன்னுடைய பையன் மகள் 100 மார்க்குக்கு பர்டிகுலர் மேத்தமேட்டிக்ஸ்ல தரக்குறைவா பேச வேண்டாம், அவன் அப்படிதான் இருக்கான், சரியா இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டாம். இதெல்லாமே பையனையும் ஸ்டூடெண்ட்டை இன்டீரியருக்கு அழைச்சிட்டு போயிடும். அடுத்தது, மாணவர்களாகிய உங்களுக்கு ஒரு சொல்ல வேண்டிய செய்தி, மார்க் வாங்கணும்னா தம்பி, முக்கியமா உன்னுடைய படிப்புல கவனத்தோட இரு. அடுத்தது, உன்னுடைய வாழ்க்கையை ஜெயிக்கணும்னா ஒரு 9 விதமான காரணங்கள் இருக்கு. இதுதான் சிக்கலை நீங்க எப்படி ஸ்டூடெண்ட். 1, தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நம்மளால சரி ஜெயிக்க முடியுமா, அந்த இடத்துக்குலாம் போக முடியுமா, இப்படிதான் ஒரு காலத்தில் நானும் நினைச்சேன். இன்னைக்கு நான் போகாத பல்கலைக்கழகங்களே இல்லை. படிக்கிறப்ப 2 கோல்டு வாங்கினேன், வாத்தியார் வந்ததுக்கு அப்புறம் 4 கோல்டு வாங்கினேன். இப்ப இந்த கவர்மெண்ட் எனக்கு கொடுத்தது முத்தமிழ் கலைஞர் அவார்டு ஃபார் த பெஸ்ட் லாங்குவேஜ் ட்ரைனர். சைதை துரைசாமி இன்ஸ்டிடியூட் ஐஏஎஸ் அகாடமியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவார்டு, டெல்லி ஐஏஎஸ் அகாடமி டாக்டர் அப்துல் கலாம் அவார்டு, ஹோல் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு கொடுத்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டு. இதெல்லாம் யாருக்கு காரணம்னா, ஒரு காலகட்டத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒண்ணுமே தெரியாம நான் படிச்சுதான் எங்க ஆசிரியர்கள் மூலமாக இந்த உலகத்தை கற்றுக்கொண்டேன். அதனால தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி உனக்கு வேண்டாம், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் வளர்த்துங்க. அடுத்தது, மனக்குழப்பம், கன்ஃபியூஷன். தேவையில்லாம குழப்பத்தில் இருக்காது. அப்படி குழப்பம் இருந்தா பெற்றோரை பாரு, டீச்சரை பாரு. அடுத்தது, சோம்பல். வாழ்க்கையில இதுதான் நமக்கு எதிரியே. நமக்கு என்னன்னு கேட்டா சோம்பல் தான். காலத்துக்கு எதிர்க்கிற பழக்கத்தை வளர்த்துக்கலன்னா சரியா. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா காலம் ஓடுதுன்னா அதோட சேர்ந்து நீயும் முள்ளோட சேர்ந்து ஓடிக்கிட்டே இரு. அதே நேரத்தில் பெற்றோர்களும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் பையன் 7 மணி நேரம் தூங்கட்டும் அப்படின்னு ஒரு நாள் நீங்க போட்டீங்கன்னா திங்கக்கிழமை எழுதிக்க மாட்டோம். ஆல் த டேஸ் ஆர் ஒர்க்கிங் டேஸ். இந்த உலகத்துலங்க என்னுடைய அன்பு நண்பர், மதிப்பிற்குரிய என் சகோதரனுக்கு சொல்லலாம், டாக்டர் இறையன்பு சார் ஐஏஎஸ். ஒரு காலகட்டத்தில் ஐஏஎஸ் இறையன்பு சாரும் நாங்களும் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது டாக்டர் சகாயம் சாரும் நானும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்ப 2 விஷயத்தை பேசுவோம். இறையன்பு சார் பேசும்போது சொல்றாரு, அசோக் குமார் இப்போ என்ன புக் எழுதிங்க அப்படின்பார். இப்போ டிஸ்கஸ் டு ரீச் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் எழுதிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில சில இக்கட்டான சுச்சுவேஷன் வரும்போது மெசேஜ் கொடுப்பேன் இறையன்பு சாருக்கு. அவர் ரிப்ளை பண்ணுவார். உடனே ரிப்ளை பண்ணுறாரோ இல்லையோ, சீக்கிரம் ரிப்ளை பண்ணுவார். ஒரு லைன் சொன்னார், ஆசிரியருக்கும் மருத்துவருக்கும் என்ன வேல்யூன்னு சொன்னார். மனிதனை பிணம் ஆக்காமல் காப்பவன் மருத்துவன், மனிதனை நடைப்பிணமாக ஆக்காமல் இருப்பவன் ஆசிரியர் அப்படின்றார். மனுஷனை பிண ஆக்காம காப்பாற்றுறவங்க டாக்டர், மனுஷனை நடப்பணமா டெட் பாடி, மொபைல் டெட் பாடி ஆக்கணும் தான் வாத்தியார். இந்த நேரத்தில் என்னோட அன்பு டீச்சருக்கு நான் சொல்றேன், உங்கள்கிட்ட மட்டும் இல்லை, என் யூனிவர்சிட்டியில தான் சொல்றேன். ஒரு தடவை யூனிவர்சிட்டியில ஸ்பெஷல் கோச்சிங் போகும்போது ப்ரொஃபசர்ஸுக்கு சொன்னேன், என் கடமை முடிஞ்சு வச்சு 3 மணி நேரம், இன்னைக்கு ஒரு நாளைக்கு 3 hours முடிஞ்சு போச்சு, நான் வீட்டுக்கு போட்டு போயிடாதீங்க. ஒரு இடத்துல ஒரு டீச்சர் 10 பையன் பாடம் இருக்கார் சார். அந்த 10 பையன்ல ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான், 9 பேர் நல்ல பையன். அந்த தப்பு பண்ண பையனை பனிஷ் பண்ணு அப்படின்னு டீச்சர்கிட்ட சொல்றாரு. அதே சொல்றாரு, நான் பனிஷ் பண்ண மாட்டேன் சார். நாங்கெல்லாம் நீங்க சொல்றபடி கேட்டோம்ல, தப்பு பண்ணல, அவன் நீங்க சொல்றபடி கேட்கல, அவனை பனிஷ் பண்ண வேண்டியதானே? முடியாது, தப்பு பண்ணிட்டான், என்னால் தண்டிக்க முடியாது. நீங்க தண்டிக்கலன்னா நாங்கள் கிளாஸ் இல்லை சார், நாங்கள் வெளில போறோம் அப்படின்ட்டான். தாராளமாக போங்க, நீங்க 9 பேரும் தாராளமாக வெளியில போங்க. ஏன்னா நான் சொன்னபடி கேட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, புரிஞ்சுக்கிட்டீங்க, போங்க. ஆனா இந்த ஒரு பையன் நான் சொன்னதை இன்னும் கேட்கல, அவனுக்கு புரியுற அளவுக்கு நான் என்ன சொல்லித்தரேன்னு நினைக்கிறேன். அதனால அவன் நான் சொல்லி திரும்புற காலகட்டம் வரைக்கும் அவன் என் வகுப்புல தான் இருப்பான், நான் அனுப்ப மாட்டேன். அப்படி வாழ்ந்தவன் தான் வாத்தியார். யாரு வாழ்க்கையார் சொன்னா டெடிகேஷன், அந்த அர்ப்பணிப்பு இருந்தால் அந்த ஆசிரியருக்கு the society will salute என்று என்னுடைய செய்திகள் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்.
இந்த அளவுக்கு பொறுமையாக அமைதி